தேர்தல் களம் 2024 விஐபிகளின் தொகுதி நிலவரம் பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். திமுக, அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக, நாம் தமிழர் கட்சிகளுடைய வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு மனு தாக்கல், பிரச்சாரம் அப்படின்னு தேர்தல் பணிகள்லாம் மும்முரமாக தொடங்கியிருக்கு. திமுக 21 இடங்களையும், பாஜகவின் நேரடி வேட்பாளர்கள் புதுவை உள்ளிட்ட 20 இடங்களையும், ஜான் பாண்டியன், பாரிவேந்தர், ஏசி சண்முகம், தேவநாதன் ஆகியோர் சேர்ந்து தாமரை சின்னம் 23 இடங்களையும், பாமக 10 இடங்களையும், தேமுதிக 5 இடங்களையும் போட்டியிடுறாங்க. வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்டுட்டாங்க. விருதுநகர்ல விஜயகாந்த் மகன் விஜய் பிரபாகரன் போட்டியிடுறாரு. அவர் ஜெயிச்சா மக்களவை உறுப்பினர், இல்லைன்னா இருக்குது அதிமுகவிடம் பெறப்போகக்கூடிய ராஜ்யசபா சீட் அப்படிங்கிற கணக்கில் தான் போட்டியிடுறார். அதே நேரத்தில் பிரேமலதாவும் சுதீஷும் கூட ராஜ்யசபா சீட்டுக்காக காத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. விருதுநகரை பொறுத்தவரை பாஜக சார்பில் நடிகை ராதிகா சரத்குமார் நிறுத்தப்பட்டிருக்காங்க. அங்கே நாயுடு மற்றும் நாடார் இன மக்களுடைய வாக்குகள் அதிகம் அப்படிங்கிறாங்க. ராதிகா MR ராதாவின் மகள் அப்படிங்கிறதால நாயுடு சமூக வாக்குகளும், சரத்குமாரின் மனைவி அப்படிங்கிறதால அவர் பிரச்சாரம் செய்து நாடார் சமூக வாக்குகளும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கணக்கு போட்டிருக்காங்க. ஆனால் பாஜகவை நம்பி எவ்வளவு வாக்குகள் கிடைக்கும் அப்படிங்கிறதா கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா இதே வாக்குகளை குறிவைத்து தான் காங்கிரஸ் கட்சியும் போட்டியிடுறாங்க. சாதிக்கு அப்பால் வாக்களிக்கும் மக்கள் விருதுநகர் மக்கள் அப்படின்னு கூற முடியாத நிலையில இந்த தேர்தல் முடிவுகள் பெரும்பான்மை சமூக மக்கள் யார் பக்கம் என்பதை எடுத்து காட்டும். தமிழகம் கூர்ந்து கவனிக்கும் இன்னொரு தொகுதி கோவை தொகுதி. இந்த கோவையை எங்க கோட்டை அப்படின்னு பாஜகவும் அதிமுகவும் சொல்லிட்டு வராங்க. அதிமுக சார்பில் சிங்காநல்லூர் ராமச்சந்திரன் அங்கிறாரு. பாஜகவின் சார்பில் தமிழ் மாநில தலைவர், பாஜகவுடைய தமிழக தலைவர் அண்ணாமலை அங்கே வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு. அண்ணாமலை பொறுத்தவரை 2026 சட்டமன்ற தேர்தலில் முதல்வர் வேட்பாளராக நிறுத்தப்பட வேண்டும் அப்படின்னு கருதுவதா தெரியுது. இந்த விவகாரத்தில் தான் அதிமுக பாஜக கூட்டணியே முறிந்தது அப்படின்னு கூட சொல்லப்பட்டது. அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் RB உதயகுமாரே ஒரு கூட்டத்தில் இதை போட்டு உடைச்சார். ஆனால் இப்போ தமிழகத்தில் தங்களுடைய வலுவை காட்டணும் அப்படின்னு களமிறங்கியிருக்கிறது பாஜக. வலுவான தலைகளை களமிறக்க முடிவு செய்து அண்ணாமலையை கோவை மக்களவை தொகுதியின் வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க பாஜக. 2 ஆண்டுகள் கழித்து நிலைமை பொறுத்து முடிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு பாஜகவின் கணக்கா இப்போதைக்கு இருக்கு. இந்த அடிப்படையிலேயே அண்ணாமலையும் கோவையில போட்டியிட சம்மதம் தெரிவிச்சிருக்காரு. திமுக சார்பில் கணபதி ராஜ்குமார் நிறுத்தப்பட்டிருக்காரு கோவை தொகுதியில். இவரும் செந்தில் பாலாஜி போலவே அதிமுகவில் இருந்தவர் தான், வேலுமணிக்கும் நெருக்கமானவராக இருந்தவர் அப்படிங்கிறாங்க. அதனால பசையை காட்டி அதிமுகவினரையும் இவர் ஈர்த்து விடுவார் அப்படிங்கிறதால திமுக செந்தில் பாலாஜியின் பரிந்துரையின் பேர்ல அவரை களமிறக்கி இருக்காங்க. தமிழகத்துல திடீர்னு மவுசு கூடிய தொகுதி தென் சென்னை, தெலுங்கானா, புதுச்சேரி அப்படிங்கிற இரட்டை ஆளுநர் பதவிகளையும் ராஜினாமா செய்துவிட்டு கட்சியுடைய மேலிடத்தின் உத்தரவின் பேர்ல களமிறங்கியிருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜன். பாஜகவுக்கு கணிசமான வாக்கு வங்கி இருக்கக்கூடிய தொகுதி இது அப்படிங்கிறதால தமிழகையும் களமிறங்கியிருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜன். திமுக சார்பில் தமிழிசை தங்கப்பாண்டியன், அதிமுக சார்பில் டாக்டர் ஜெயவர்தன், இவங்க எல்லாரும் களம் காண்றாங்க. தமிழிசையும் ஜெயவர்தனும் கடும் போட்டியில் வாக்குகளை பிரித்தாலும் கூட தங்களுக்கு சான்ஸ் தான் அப்படின்னு ரொம்ப தெம்பா இருக்காங்க தமிழிசை தங்கப்பாண்டியன். தங்களுக்கு தான் வாய்ப்பு அப்படின்னு. தமிழகத்துல ஸ்டார் தொகுதிகளை ஒன்றாக கருதப்படுவது வேலூர் தொகுதி. இங்க தாமரை சின்னத்தில் புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகம் போட்டியிடுறார். கடந்த முறை திமுக வேட்பாளரும் துரைமுருகனின் வாரிசுமான கதிர் ஆனந்த் கிட்ட 8000 வாக்குகள் வித்தியாசத்திலேயே தோல்வியடைஞ்சார். இப்போ இவரும் களம் காண்கிறார். அதிமுக சார்பில் பசுபதி போட்டியிட்டாலும் ஏசி சண்முகத்துக்கும் கதிர் ஆனந்துக்கும் இடையே தான் டஃப் ஃபைட் அப்படிங்கிறாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது ரஜினிகாந்த் சண்முகத்தை தொலைபேசியில் அழைத்து ரஜினிகாந்த் சண்முகத்தை தொலைபேசியில் கூப்பிட்டு வாழ்த்து தெரிவிச்சிருக்கார் அப்படின்னு ஒரு கூடுதல் தகவலும் வெளியாகியிருக்கு. தூத்துக்குடியை பொறுத்தவரை கனிமொழி போட்டியிடுவதால் அந்த தொகுதி கூடுதல் கவனம் பெறுது. இங்க அதிமுக சார்பில் சிவசாமி, வேலுமணி போட்டியிடுறாரு. இதை தவிர பாஜக கூட்டணி சார்பில் தமாக போட்டியிடுறாங்க. ஏற்கனவே தூத்துக்குடியில கனிமொழி நன்கு பரிச்சயமானவர் அப்படிங்கிறதோட களத்துல இறங்கி வேலை பார்க்கிறவர் அப்படிங்கிறதோட
இப்போ அதிமுக வேட்பாளர் பிளஸ் தமாக போட்டி அப்படிங்கிறது கனிமொழிக்கு கனிமொழிக்கு அங்க இருக்கக்கூடிய அந்த தேர்தல் களத்தை ரொம்ப ஈஸியாக இருக்கு. அதிமுக அங்க தமாக அப்படின்னும் போது 2 பேரும் வாக்கு வங்கி பிரிச்சிருவாங்க. அப்போ கனிமொழிக்கு பிளஸ் இந்த நிகழ்வு அப்படிங்கிறது கனிமொழிக்கு களத்தை கொஞ்சம் ஈஸியா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். தமிழகத்தின் இன்னொரு ஸ்டார் தொகுதி நீலகிரி. இங்க சித்தாந்த ரீதியாக பாஜகவுக்கு டஃப் ஃபைட் கொடுக்கும் ஆர் ராசா போட்டியிட ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்னாடி தான் மத்திய பிரதேசத்திலிருந்து ராஜ்யசபா எம்பியாக தேர்வானவர் எல் முருகன் பாஜக வேட்பாளராக போட்டியிடுறார். அதிமுக சார்பில் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் போட்டியிட்டாலும் இங்க நடக்க போவது சித்தாந்த போட்டியாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அரசியல் விமர்சகர்கள் சொல்லக்கூடிய கருத்து அது இருக்கு. சேலம் தொகுதியை பொறுத்தவரை எடப்பாடியின் பிரஸ்டீஜ் தொகுதி அப்படிங்கிற மாதிரி அந்த தொகுதியில ஒன்னா இருக்கு. அவருடைய கௌரவமான தொகுதியா இருக்கு சேலம். இங்க அதிமுக சார்பில் இளைஞரான விக்னேஷ் நிறுத்தப்பட்டிருக்காரு. அந்த நிலையில அதிமுகவிலிருந்து திமுகவிற்கு சென்ற மூத்த நிர்வாகியான செல்வ கணபதி சேலம்ல போட்டியிடுறாரு. பாமகவின் விருப்ப தொகுதிகளை ஒன்றான சேலத்தில் அண்ணாதுரைய வேட்பாளரா அறிவிச்சிருக்காங்க. ஆனா எடப்பாடி முழு மூச்சோட சேலத்தில் களமாடுவார் அப்படிங்கிறதால இந்த தொகுதியும் மக்கள் மத்தியில பெரும் கவனத்தை பெற்றிருக்கு.